யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் இந்த வேத பகுதியிலிருந்து வெற்றி அடைவதற்கான முக்கியத்துவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் காட்டுகிறத இந்த வேத பகுதியை வாசிக்கிறதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வேத பகுதியில் ஏன் அப்படி ஆண்டவர் வெற்றியை குறித்து முக்கியப்படுத்துகிறார், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ஆண்டவரே யோசுவாவுக்கு சொல்கிறார் எப்படியெல்லாம் நீ வெற்றி அடைய முடியும், நீ வெற்றி அடைவதற்கு என்ன செய்யணும். சில ஃபார்முலாஸை ஆண்டவர் சொல்லித்தரார், சில வழிகளை, சில முறைமைகளை, சில கோட்பாடுகளை ஆண்டவர் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுக்க. அந்த கோட்பாடு என்ன ஆண்டவர் சொல்ல, இந்த புஸ்தகம் தான் உன்னுடைய வெற்றிக்கான திறவுகோலான புஸ்தகம். அதனால் இந்த புஸ்தகத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாயில் எப்பொழுதும் இருப்பதில் கொஞ்சம் கவனமாயிரு. இந்த வசனத்தை கேட்கறத புரிந்து கொள்கிறோம், புரிந்து கொண்டபடி அந்த வசனத்தை விசுவாசித்து அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனத்தையே இரவும் பகலும் உங்களுடைய சிந்தனைக்குள் வைத்து அதை நீங்கள் தியானம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ என்ன வாய்ச்சிருப்பாய், புத்திமானாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கு. ஆண்டவர் நம்மளை புத்திமானாக்க இந்த வேத வசனத்தை தான் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துகிறார். இந்த வேத வசனம் நமக்கு வெற்றியை கொடுக்குற ஒரு புஸ்தகம் மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மனுஷனையும் புத்திமானாய் மாற்றுகிறார். அறிவில்லாமல் செயல்படுறவங்களா இருக்க மாட்டோம், அறிவோடு செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். அவருடைய வசனம் இதெல்லாம் நமக்கு ஆண்டவருடைய புத்தியை நமக்கு உள்ள உண்டாக்கி கொடுக்கிறது. இந்த தேவன் கொடுக்கிற வசனத்தின் மூலமாக புத்தி வரும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போனாலும் தேவன் அந்த சூழ்நிலையில் எப்படி வியாக்கியானம் பண்ணுவாரோ, எப்படி செயல்பட விரும்புவாரோ அவ்விதமான செயல்முறைகளை நாம் செயல்படுத்த தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கும் புத்தியினாலே அந்த சூழ்நிலைகளில் நாம் புத்திமானாய் நடக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னொரு அற்புதமான காரியம், இந்த தேவனுடைய வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது, புத்திமான ஆகும்போது இன்னொரு காரியத்தையும் இந்த வேத வசனம் நம்ம கற்றுக் கொடுக்காது. என்னன்னா, நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன வேலை செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ, என்ன அசைன்மெண்ட்டை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறாரோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வதற்கு இந்த தேவனுடைய வசனம் எனக்கு புத்தியை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையாக இருக்குது. அப்போ தேவனுடைய வேலையை செய்வதற்காக தேவன் நம்மளை கொண்டு ஒரு வேலையை செய்வதற்காக நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். அந்த வேலை என்ன, எதற்காக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த
தேவனுடைய வசனத்தினால புத்தி வரும்போது ஒரு காரியத்தை நான் விளங்கி கொள்கிறேன். அது என்னன்னா, என்ன ஆண்டவர் ஒரு வேலை செய்யும்படி என்ன உண்டாக்கியிருக்கிறார். அந்த உண்டாக்கப்பட்ட வேலையை நான் செய்ய வேண்டியதுக்காக எனக்கு ஆண்டவர் இந்த சத்திய வசனத்திலிருந்து நிறைய படிப்பினையை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் வெற்றி அடைய, நான் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைந்து மேன்மையான நிலைக்கு வருவதுக்கு, தோல்வியிலிருந்து ஜெயமாக, இக்கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட, என்னென்ன காரியத்தில் சிக்கொண்டு இருக்கிறேனோ அந்தந்த காரியத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை என்னை கேட்க பண்ணி எனக்கு புரிய வைத்து அதை என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்த வைத்து ஆண்டவர் என்னை எல்லா சிக்கலிருந்தும் வெளியே கொண்டு வரக்கூடிய வழிகளை கர்த்தர் காட்டுகிறார். அப்போ பாருங்க, இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை காட்டி கொடுக்குது. என்னன்னா, என்னை கொண்டு கர்த்தர் என்ன வேலை செய்ய உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு புத்தி எனக்கு கொடுக்குது. என்னை கொண்டு என்ன வேலை செய்ய போறாரு? என்ன அவரை போல உண்டாக்கி அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் ஆண்டவர் என்னை உண்டாக்கி வச்சிருக்கும் போது என்னை கொண்டு அவர் என்ன செய்ய போறாரு, என் மேலே அவர் என்ன வேலையை நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னா, பிரதானமாக ஒரு வேலை நம்ம மேலே நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த வேலை என்னன்னா, என்ன கர்த்தர் பிரச்சனைகளை தீக்கிறவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரு? நல்ல சத்தமாக சொல்லுங்க, என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரு? இந்த வேலையை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் செஞ்சோன்னு வச்சுங்க, பிரச்சனையே இருக்காது. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே ஒரு கிறிஸ்தவன் இருப்பானா, அங்கே சத்தியத்தை கேட்குற ஒரு புத்திமான் அங்கே இருப்பானா, அந்த புத்திமான் நிமித்தம் அங்கே என்ன நடக்கும்னா, பிரச்சனைகள் தீர்வதுக்கான, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனை, ஒரு மனுஷனை, புத்திமான கர்த்தரங்க வைப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரும் எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம கையில் பல பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். பல இடங்களுக்கு போகிறோம், பல மக்களை நாம் சந்திக்கிறோம், பல இடங்களுக்கு நாம் போகிறோம், பல ஊர்களுக்கு போகிறோம், பல கலாச்சாரங்களுக்குள்ள நாம் கடந்து போகிறோம். அந்த எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மளை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா, பிரச்சனையை தீக்கிறவர்களாய் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்ப. பாருங்க, உதாரணம், இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்றது இந்த உதாரணத்தில் நீங்கள் விளங்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுது. ரொம்ப முக்கியம். என் பிரச்சனையே எனக்கு பெருசாக இருக்குது, என்ன போய் பிரச்சனையை தீக்கிறோம், அதை எங்கே யோசிக்கிறதுக்குண்ணே? அதுதான் பிரச்சனையே நமக்கு. நம்ம எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மூலமாக என்ன வேலையை கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு, இதை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வோன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இருக்கிறது பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த சரீரத்தில், இந்த ஜென்ம சரீரத்தில் நிறைய அவயங்களை வைத்து கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். கண்ணை எதுக்கு உண்டாக்குனாரு? கண்ணை வச்சு பார்க்க வேண்டியதை பார்க்கணும், அதையும் சொல்லணும்ல, நான் பார்க்க வேண்டியதை பார்க்கணும். காது எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? கேட்க வேண்டியதை கேட்கணும். சில சொல்லுவாங்க பாம்பு காதுனா, பாம்புக்கு ஏது காது? இதை சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாம்பு காது அவங்ககிட்ட பேசுறது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னுவாங்க. இந்த காது எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? கேட்கறதுக்காக கொடுத்துருக்காரு. பாருங்க, கண்ணை பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கிறாரு, காதை கேட்கறதுக்காக கொடுத்துருக்கிறாரு, இப்படி வாயை பேசுறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு அவயங்களையும் உபயோகப்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பதுக்காக கொடுத்துருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையுமே ஆண்டவர் அதை உபயோகப்படுத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கான விதத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் இந்த வசனத்தின் மூலமாக கொடுக்குறாரு. இன்னொரு பெஸ்ட் உதாரணம் சொல்லணும்னா, பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது இல்லாமல் ஒரு பெண்ணும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அது என்னன்னா சேஃப்டி பின். சேஃப்டி பின் ஆண்களுக்கு தெரியாது சேஃப்டி பின் என்ன யூஸ்ன்னு, ஆனால் பெண்களுக்கு அந்த சேஃப்டி பின்னு எவ்வளோ பிரச்சனையை தீர்த்து வைக்க உதவியாக இருக்கா இல்லையாங்க தாய்மார்களே? ஆமாவா இல்லையா? அதை வச்சு குத்துறீங்க, அதை வச்சு குத்துறீங்கன்னா பல பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு அந்த ஒரு சின்ன சேஃப்டி பின் என்ன பண்ணுது? உதவியா. நான் கேட்குறேன், ஒரு சேஃப்டி பின்னை வச்சு எவனோ ஒருத்தன் உண்டாக்கினா ஒரு சேஃப்டி பின்னு, அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு.
ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைலாம் தீக்கிறதுக்கு தான் உனக்கு கண்டுபிடிக்கணும் ஒருத்தன் யோசித்து அதுக்கு ஒரு சேஃப்டி பின்னை கண்டுபிடிச்சி இன்றைக்கி சேஃப்டி பின்னை நம்ம யூஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை தீக்கிறீங்களே. நான் கேட்குறேன், ஒரு சேஃப்டி பின்னே பல பிரச்சனைகளை தீக்க முடியும்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கி வச்சுட்டு பிரச்சனையே தீக்காமல் இருக்கிறதுக்காக உண்டாக்கி வச்சிருப்பாரு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போ என்ன ஆண்டவர் உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னா, என் மூலமா என் குடும்பத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, நான் பழகிற என்னுடைய நண்பர்கள் மத்தியில், நான் எங்கெல்லாம் போகிறேனோ எனக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளிலும் என்ன ஆண்டவர் உண்டாக்கி வச்சதுக்கு எதற்காகனா என்ன உபயோகப்படுத்தி நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதுக்காக கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி இப்போ தைரியமாக சொல்ல முடியும் உங்களை எதுக்காக உண்டாக்கி இருக்கிறாரு? நல்லா சொல்லுங்க வாய்த்த, உங்களை எதுக்காக உண்டாக்கி இருக்கிறாரு? அதில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். இப்போ என்ன ஆண்டவர் பிரசங்கியாரா அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படி என்ன வச்சிருக்கிறாரு. இப்போ இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. இந்த வேலையை நான் என்ன செய்யறேன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமா இதை செய்கிறதுனால பல பிரச்சனையோடு நீங்க வரலாம். ஆனா இங்க வரும்போது உங்க பிரச்சனைக்கான பதிலை கர்த்தருடைய வார்த்தையை தேவன் என்னுடைய வாயின் வழியாய் உங்களுக்கு கர்த்தர் கேட்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை மாற வைப்பதற்கான நிறைய தீர்வுகளை தேவ வசனத்திலிருந்து தேவ ஊழியன் மூலமா உங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, இதே போலதான் ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் நீங்க இருக்கும் இடத்துல நிலைகளில் தேவன் உபயோகப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இப்படிப்பட்ட விதத்தில் நான் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மனுஷனாய் நான் உபயோகப்பட வெற்றிகரமாக அந்த வேலையை செய்வதுக்கு தான் பல காரியங்களை கர்த்தர் நமக்கு எடுத்து கொடுத்தார். போன வாரம் 5 காரியங்களை காண்பித்தேன். இன்னைக்கு நமக்குள்ள என்ன சந்தேகம் வந்துடக்கூடாது, நான் பிரச்சனையை தீர்க்கிறவனா? நீங்கள் சொல்லணும், கண்டிப்பாக என்ன அதற்காக தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்களே, உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவே சொல்லுங்க, என்னங்க ஆத்துமான முடிவு ஜெபம் தான் நாம வருதா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது நாம வருதா? உங்க ஆத்துமா பார்த்து, ஆத்துமாவே பிரச்சனையை தீக்குவதற்காக உன்னை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த சரீரம் எதுக்கு? பிரச்சனையை தீர்ப்பதுக்கு. இந்த சரீரம் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு இல்லை. எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா கர்த்தர் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க. உங்கள் யோசனைகள்லாம் கொஞ்சம் மாறிச்சுன்னா நான் சொல்கிறேன், எங்கே பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த சத்திய வசனத்தினால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புத்திமானாக உபயோகப்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக கர்த்தர் பயணம். அப்போ பாருங்கள், பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சுருக்கிறதுனால தான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, யாரோ ஒருத்தருக்கு அல்லது ஒரு சில கூட்டத்துக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கருவியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார். ரெண்டாவது, உங்களுக்கு நான் சொன்னேன், பிரச்சனையை தீர்ப்பதுக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாருன்னா, காட்டுறாரு சில பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்களுக்குள்ள போகும்போது அது ஒரு அறிகுறியாக இருக்கு. இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கேன். எதற்காக? பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கிறவனாய் இருப்பதுக்காக என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை ஒரு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அறிகுறியாக வச்சிருக்கிறாரு. மூன்றாவது காட்டின, உங்கள் இருதயத்துக்குள்ள எதை குறித்து பாரப்படுறீங்களோ அந்த பாரப்படக்கூடிய காரியங்களுக்கு உங்களை கர்த்தர் ஆரோக்கியத்தையும் சீரமைப்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு கருவியாக உங்களை பயன்படுத்துகிறார். ஏன்னா உங்களை கர்த்தர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு கருவியாய் தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நாலாவது சொன்னேன், நீங்கள் எதை ரொம்ப விரும்புகிறீங்களோ அந்த விரும்புகிற காரியத்தை எடுத்து உபயோகப்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய் நீங்கள் மாறணும். ஐந்தாவது, உங்களுக்கு நான் சொன்ன போன வாரம், நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இருக்கிற இடத்தை வைத்து கர்த்தர் உங்களை பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆறாவது ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த காரியங்கள்லாம் இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு இதைப்படி நம்ம செயல்படுவோம்னா எங்கே பிரச்சனை வந்தாலும் இது நமக்கு ஞாபகம் வரும். அதான் புத்திமான். தேவ வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேன், அதை செய்ய கவனமா இருக்கிறேன். இப்ப கேட்கறேன் பாருங்க, கேட்டுட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள போய் நிற்கும் போது இதை ஞாபகப்படுத்துற, கவனமா அதை செயல்படுத்த, புத்திமானா செயல்பட.
நான் பிரச்சனையை உண்டு பண்ணுறவன்ல, இந்த இடத்துல பிரச்சனையை தீக்கிறவனாக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறான். அந்த ஞாபகம் வரும். இந்த நான் காட்டின அந்த 5 காரியங்களை விளங்கிக்கிட்டீங்கன்னா, இப்போ காட்ட போகிற இன்னும் சில காரியங்களை விளங்கி கொள்ளும் போது எந்த பிரச்சனைக்கு நடுவே நீங்கள் போய் நின்றாலும் உங்களுக்கு ஒன்று மாத்திரம் தான் ஞாபகம் வரும். பிரச்சனையை பண்ணுறவங்கள பார்க்க மாட்டீங்க, அந்த பிரச்சனையை தீக்கிறவர்களாய் உங்களை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 6வது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 6வது சொல்கிறாரு, you will be successful if you will succeed only when you have full desire of your assignment. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையின் மேல முழுமையான ஆசையை அதில் வைக்கும் போது மாத்திரம்தான் நீங்க வெற்றி அடைய முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. ப்ராப்ளமை தீக்கிறவனா கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார், இந்த வேலையை செய்வதற்காக என்னை நியமித்திருக்கிறார் என்று முழு மனது, ஃபுல்லி மைண்டட் அபவுட் யுவர் அசைன்மெண்ட், முழு ஆசை, முழு கவனம், முழு அட்டென்ஷனையும் நீங்க உங்களை கர்த்தர் பிரச்சனையை தீக்கிறவர்களாக வைத்திருக்கிறார் என்பதின் மேல வரும்போது மாத்திரம்தான் உங்களால நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய, அது ஊழியமானாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சரி, எந்த ப்ரொஃபஷன் ஆனாலும் சரி. அதெல்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் வெற்றி வர மாட்டுதே, வேலைக்கு போகிறேன் நிறைய சம்பாத்தியம் கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைக்க மாட்டேன். ஏன்னா வேலையை நிறைய பேர் எப்படி செய்ய ஆரம்பிச்சிடுறோன்னா, வேலைக்கு போனால் தான் பிழைக்க முடியும், வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கும், வேலைக்கு போனால் தான் இன்னைக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்கும், வேலை செஞ்சால் தான் எதையாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி அந்த வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தால் கூட அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கும் போத மாட்டுது, அதை தாண்டி செலவு அதிகமாக இருக்கு. ஏன்னா நான் வேலைக்கு போகிறது எதற்காக போகிறேன்? என் தேவை சந்திக்கப்படணும், சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா, சம்பளம் வாங்குறதுக்காக வேலைக்கு போகிறேன். இந்த எண்ணத்தோட வேலைக்கு போற ஒரு வேலை செய்கிற மனுஷனால கர்த்தர் அந்த மனுஷன் மேல வச்சிருக்கிற வேலை நிறைவேறாது. பிரச்சனையை தீக்கிற வேலைகள் உங்கள் மூலமா நடக்கணும்னா உங்க வேலையை, உங்க பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நிலைகளை உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, முழு கவனமும் முழு ஆசையும் கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற வேலையை நிறைவேற்றுவதற்காக எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. அதனால்தான் பவுல் சொல்றாரு, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய். எந்த வேலையை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்கிறேன். எப்படி கர்த்தருக்கென்று செய்கிறேன்? கர்த்தர் என்ன வேலை செய்ய வச்சிருக்கிறாரு, என்னை எதற்காக உண்டாக்கி வச்சிருக்கிறார்? பிரச்சனையை தீக்கிறவனா என்ன உண்டாக்கி வச்சு. அப்ப இந்த வேலை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? இங்க நிறைய பிரச்சனைகள் வரலாம், சவால்கள் வரலாம். என்னை ஏன் கொண்டு வந்து இந்த வேலையில வச்சிருக்கிறார்? எனக்கு ஏன் ஒரு ப்ரமோஷன் இந்த வேலையில கொடுக்கிறார்? எனக்கு ஏன் ஒரு உயர்வு இந்த வேலையில கொடுக்கிறார்? எனக்கு ஏன் சில பொறுப்புகள் இந்த வேலையில கொடுக்கிறாருன்னா, அவருக்கு தெரியுது நாம் போய் இருந்தா அந்த இடத்தில் வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்க என்னுடைய மகன் உபயோகரமாக இருப்பான் என்பதை அறிந்து எனக்கு அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு. இந்த எண்ணம் உங்களுக்கு வேலையை குறித்து இல்லாமல், நான் வேலைக்கு போகிறது நான் சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக மாத்திரம்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் உண்டு என் வேலை உண்டு, நான் போவேங்க என் வேலையை செய்வேங்க, நான் பாட்டு வந்துடுவேங்க, எதையிலையும் தலையிடுறது இல்லைங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் கிறிஸ்தவ மக்களை கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கும்போது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு வர்றதுக்காக இல்லை, உங்களை அந்த இடத்துல வச்சிருப்பதே அநேக பிரச்சனைகளை தீர்ப்பதுக்காக கர்த்தர் உங்களை அங்கே வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். யோசேப்பை கொண்டு போய் எகிப்தில் வச்சார். ஏன் வச்சாரு? இவனுங்களாம் நினச்சிக்கிட்டானுங்க யோசேப்பை தூக்கி சகோதரர்கள் குழியில் போட்டதுனால அவன் விற்கப்பட்டு அடிமையாக அவனை எங்கேயாவது கொண்டு போவாங்க, எகிப்துக்கு போகிறானா எங்கே போகிறானா. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இவனை எங்கே கொண்டு போனால் எங்கே அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதுக்கு யார் வேணும் என்பதை அறிந்து. நல்லா கவனிங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு எடுத்த உடனே இப்படி ஆகும், இப்படி நடக்கும் என் ரிசல்ட்டுக்கு பிளான்லாம் போட்டு கொடுத்துருந்தாருன்னு வச்சிங்க, முதல் நாளே ஆண்டவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டுருப்பான், என்ன விட்டுரும் ஆண்டவரே,
வேற ஆளை யாராவது பாரோம். அவனுக்கே தெரில நம்மளை விற்கிறாங்க, நம்மளை சாகாரிக்காமல் நம்மளை உயிரோட விட்டுட்டாங்களேப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருப்பான். அப்புறம் பார்க்குறான் அடிமையாக விற்கப்படுறான். ஏன்டா இந்த நாட்டுக்கு வந்து நம்ம சேர்ந்தோம்? யோசிச்சிருப்பானா? யோசிச்சிருக்க மாட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில நேரம் நீங்கள் அப்படி யோசிக்கலாம், ஏன்டா நம்ம இங்கே வேலை செய்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த பதவி கொடுத்து வச்சிருக்க, எதுக்கு இந்த நிலையை கொடுத்து வச்சு யோசிக்கிறோம் பாருங்க. ஏன்னா உன்னை காட்டுறாரு, உங்களை கொண்டு வந்து எந்த இடத்துல வச்சாலும் ஒரு வேலையை செய்வதுக்காக கர்த்தர் வச்சிருக்க. அந்த வேலை என்ன? பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கான வேலையை கர்த்தர் நம் மூலமாய் செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கிற வேலையை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? செய்வாரா? யோசேப்பை கொண்டு செஞ்சார் பாருங்க. பல கடினமான பாதைக்குள்ளே போனான், பல கடினமான சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை. அவனை தூக்கி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும் முழு தேசத்துக்கும் உண்டாகிற பஞ்சத்தில் ஒரு தீர்வை, ஒரு பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக யோசேப்பை ஆண்டவர் முன்னாயத்தம் பண்ணி கொண்டு போய் வைத்தார். அப்போ உங்களுக்கு தெரியாது, உங்கள் கையில் ஆண்டவர் ஏன் இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், உங்கள் கையில் ஏன் இந்த தொழிலை கொடுத்துருக்கிறார், ஏன் இந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தெரியாது. ஆனால் ஒன்று நடக்கும், உங்களை கொண்டு எங்கே இந்த இடத்துல பிரச்சனைலாம் தீரணுமோ அந்த பிரச்சனைகளை தீர்க்க உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை பயன்படுத்துவாரா? இந்த எண்ணத்தோட உங்கள் வேலைக்கு போகணும். இந்த எண்ணத்தோட போனீங்கன்னா நான் சொல்கிறேன், மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அநேக பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். பாருங்கள், பவுல் என்கிற மனுஷன் தீர்க்கமாய் தேவனுடைய அழைப்பையும் திட்டங்களையும் அறிந்திருந்த ஒரு தேவ மனுஷன். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, எது மேலே அவர் ரொம்ப ஆசையாக இருந்தார் அப்படின்றத காட்டுற ஒரு வேத பகுதி இது. வாசிப்போமா? 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நல்லா கவனிங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஆசையோடு லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இந்த பவுலை நீங்க கவனிச்சீங்கன்னா, நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கருவியா ஆண்டவரான பயன்படுத்தினார். இன்றைக்கும் பாருங்க, பவுலால் எழுதப்பட்ட நிருபங்கள் சபைக்கு உபயோகரமா இருக்கு, சபை விசுவாசிகளுக்கு உபயோகரமா இருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த பவுலை தெரிந்து கொண்டார்? இந்த பவுலை தெரிந்து கொண்டு பவுல் மூலமாய் ஆண்டவர் கொண்டு வரப்போகிற தேவனுடைய வார்த்தைகள், நிருபங்கள், இது எல்லா சபைகளை கட்டவும், விசுவாசிகளுடைய வாழ்க்கையை கட்டவும், சபையில் இருக்கிற எல்லா சீர்கேடான நிலைகளை மாற்ற, ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடான நிலைகளை மாற்றுவதற்கு, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சத்தியங்களை எழுத பரிசுத்த பவுலை தெரிந்து கொள்றார். அதனால பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டமாக நான் கருதுகிறேன். ஒன்றை மாத்திரம் செய்கிறேன், எனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை மாத்திரம் அதை ரொம்ப பெரிய உயர்ந்த ஒன்றாய் நினைக்கிறேன்றார்.
ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்திருக்கு. ஐ கன்சிடர் த பிரைஸ் ஆஃப் மை ஹை காலிங் அப்படின்றார். என்னுடைய அழைப்பு ஒரு உயர்ந்த அழைப்பு, அந்த அழைப்பை நான் ஆசையோட செய்ய எதெல்லாம் விடணுமோ நான் விடுறேன்றார். நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த வார்த்தை லேசான வார்த்தை இல்லை, கேட்கறதுக்கு லேசான வார்த்தையா இருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் சொல்றாரு, நான் எதை உயர்ந்ததா நினைக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பை அது பெரிய ஹை காலிங்கா நினைக்கிறேன். அந்த அழைப்புக்காக எதெல்லாம் விடணுமோ மற்ற எல்லாமே அதுக்கு முன்னாடி குப்பையா இருக்கு, நஷ்டமாக எண்ணுகிறேன். அடைந்தாயிற்று, அடைந்துட்டேன் நான் என்கிற ஒரு நிலைக்கு வரல. நான் என்ன செய்யறேன், பின்னானவைகளெல்லாம் மறந்துடுறேன், முன்னானவைகளை நோக்கி ஓடுறேன். எனக்கு முன்னாடி எது இருக்குன்னா, எதை நான் ஆசையா தொடரணும்னு விரும்புறேனோ அதை மாத்திரம் என் முன்னாடி வைக்கிறேன். நான் ஆசையா தொடர விரும்புதுன்னா பந்தய பொருளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசை, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பை நான் நிறைவேற்ற. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை, புறஜாதிகளுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்ற வேலை, ராஜாக்களுக்கு முன்பாக நின்று பேசுகிற வேலை, பல நாடுகளுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற வேலை. இந்த வேலையை செய்ய பவுல் சொல்ற, அதை ஆசையா செய்றேன் அப்படின்றாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற வேலை, பொறுப்புகள், இவைகளை தேவன் உங்களை உண்டாக்கினதனுடைய நோக்கத்தையும் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற வேலையினுடைய காரியத்தை விளங்கி கொள்ளாம ஒரு வேலை செய்வீங்கன்னா சலிப்பு வந்துடும். ஆனா கர்த்தர் உங்களை பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களை அந்த வேலையை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் உங்க வேலையில நீங்க ஆசையா செஞ்சு பாருங்க. பலன் வருதா வரல அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த வேலையை செய்வதற்காக உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு, அதற்காக ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அதற்காக சில பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக சில உயர்வுகளை கொடுத்திருக்கிறார், அதற்காக சில நிலைகளில் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை எண்ணி போய் வேலை செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், அந்த இடத்துல உங்களை கர்த்தர் கண்டிப்பா பலருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தும். அது உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. சிலது தெரிஞ்சிருக்கலாம், சிலது தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நடக்கும், என்னன்னா ஆசையோட நான் அதை செய்றேன். எதை ஆசையா வச்சு செய்றேன், என்ன ஆண்டவர் உண்டாக்குனதே பிரச்சனையை தீர்க்கிறவனா இருப்பதுக்காக அதை ஆசையா என் மனசுக்குள்ள வச்சு ஒவ்வொரு நாளும் என் வேலையை செய்வேன். நான் சொல்றேன், மற்றவங்களை காட்டிலும் உங்களை நீங்க இருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்ட அவர் வல்லவராய் இருப்பார், கண்டிப்பா இருப்பார். எல்லாரும் செய்யற வேலை தான் நீங்க செய்வீங்க. ஆனா நீங்க செய்யும் போது இந்த ஆசையோட செய்றீங்க. எந்த ஆசையோட, என்ன ஆண்டவர் இந்த வேலையில வச்சிருக்கிறது பிரச்சனையை தீர்க்கிறவனாய் இருக்கிறதுக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த ஆசையோட நீங்க வேலை செய்யும் போது எல்லாம் செய்யற வேலையை தான் நீங்க செய்வீங்க. ஆனா உங்க வேலையில கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிற அந்த நிலையை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு காரியத்துக்காக வேலை செய்கிறேன். என்ன காரியத்துக்காக? பணம் சம்பாதிக்கணும்னு வேலை செய்யல. மாசமான சம்பளம் வரணும் அதுக்காக போய் வேலை செய்கிறேன் இல்லை. நான் வேலைக்கு போனால் தான் என் தேவைகள் சந்திக்கப்படும் அதனால வேலை செய்கிறேன் இல்லை. நான் வேலைக்கு ஆசையாக போகிறேன். ஏன்னா என்னை உண்டாக்குனதே பிரச்சனையை தீர்ப்பதுக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆகவே அந்த ஆசையோடு நான் வேலை செய்ய போகும்போது பிரச்சனையும் தீருது, என் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்றார், அதை நான் ஆசையோட தொடர்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வேலை எப்படி செய்யணும்? நல்ல ஆசையா, எது உங்களுக்கு ரொம்ப பிரியமோ அதை எப்படி கட்டியா பிடிச்சிப்பீங்களோ அது மாதிரி வேலையை ஒவ்வொரு நாளும் எந்த ஆசையோட செய்கிறேன், என்னை எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? பிரச்சனையை தீர்க்கிறவனாய் இருக்கும்படி கர்த்தர் உண்டாய். ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அப்படி பார்க்கணும், குடும்ப மக்களோட பழகும்போது அப்படி பார்க்கணும், நண்பர்களோட பழகும்போது அப்படி பார்க்கணும், உங்க அயலானோட பழகும்போது நீங்க அப்படி பார்க்கணும். வேற எங்கனாவது நீங்க வெளி ஊருக்கு போறீங்களா, அங்க புது வகையான மக்களை நீங்க சந்திக்கும் போது அங்க நீங்க அப்படி உங்களை பார்க்கணும். ஏன்னா என்னை உண்டாக்கினவர் என்னை எங்க கொண்டு போனாலும் என்னை எதற்காக உண்டாக்கினாரோ அதற்காக அவர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுகிறீர்கள்? அப்படி பயன்படும் போது நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்கும். ஏழாவது,
இந்த 6வது காரியத்தை கவனித்தோம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியம். சிலர் இந்த ஆராதனை முடிச்சோன்னு வேலைக்கு போகலாம், சில நாளைக்கு வேலைக்கு போவீங்க. நாளைக்கு வேலைக்கு போகும்போது எப்படி போனோம்? பரவாயில்ல, சில தான் சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லாதவங்கள் அமைதியே சம்மதம் பாஸ்டர் அப்படின்றீங்களா? என்ன 2 பக்கமும் எடுத்துக்கலாம். ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் ரொம்ப விசேஷமானது. ஆசையாய் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வேலையை செய்யணும். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையை. சிலர் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி செய்யணும்? நல்லா சொல்லுங்கள், எப்படி செய்யணும்? எனக்கு வேறு வேலை இல்லைன்னு இந்த வேலையை கொடுத்து வச்சுருக்கிறாங்கோ, அதனால் செய்கிறவங்க அப்படி இல்லைங்க. ஆசையாக செய்கிறேன், இந்த வேலையில் கூட பிரச்சனையை தீர்க்க கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துவார். உண்மைங்க. நீங்கள் செய்கிற ஒரு சாம்பார் ருசியாச்சுன்னா எத்தனை பிரச்சனை தீரும் தெரியுமா? இப்போ நல்லா தான் செய்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் சில நேரத்தில் சிலது ரொம்ப ருசியாக வரும் பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ருசி ஆட் ஆகிருக்கு. அதான் உண்மை. பாருங்கள், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணுவார். ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாருன்னா, ஐ எம் அ ப்ராப்ளம் சால்வர், என்னை பிரச்சனையை தீர்க்கிறவனா கர்த்தர் வைத்திருக்கார். 7வது காரியம் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம். அதில் பவுல் தீமோத்திக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்றாரு? யுவர் அசைன்மெண்ட் ரிக்வயர்ஸ் சீசன் ஆஃப் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு காலத்துக்கான ஆயத்தத்தை கர்த்தர் உங்க மூலமா செய்வார். சீசன் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்க கவனிச்சு பாருங்க, மோசேவை ஆண்டவர் ஒரு காரியத்தை சரி செய்வதற்காக, ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக ஆண்டவர் அவனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக முன்குறிச்சிட்டார். முன்குறித்து மோசே இந்த உலகத்துக்குள் வரும்போது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ற ஒரு திட்டத்துக்கு நேரத்தில் பிறகுறாரு. யோசித்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் போட்ட திட்டத்தை பிசாசு எப்படியாவது கெடுக்கலாம், எப்படியாவது மாத்தலான்னு சொல்லி உங்களை ஆண்டவர் உண்டாக்கினதனுடைய நோக்கத்தையும் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற வேலையும் நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் பிசாசோ தந்திரங்களோ சூழ்ச்சிகளோ நமக்கு விரோதமா வேலை செய்யலாம். ஆனா நான் சொல்ற இந்த 7வது காரியம், நீங்க உங்களை ஆயத்தம் பண்றவர்களாக இருப்பீர்களானால் எந்த சத்துருவின் கிரியிலும் நான் மடங்கடிக்கப்படாம தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கான எல்லா ஆற்றலையும் கிருபையும் பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். மோசே கொடுத்தாரு பாருங்க. யார் கொல்லணும்னு நினைச்சானோ அவன் வீட்டிலேயே வளர வச்சாரு. யோசித்து பாருங்க. கொல்லணும்னு கட்டளை போட்டவன் வீட்டிலேயே பார்வோன் வளர்றான். அங்கே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கற்று தேறுகிறான். வெல் எஜுகேட்டடா இருக்கிறான். ஒரு தப்பு செஞ்சதுனால பார்வோன் முன்னாடி நிற்க முடியாதனால பயந்து பார்வோனை விட்டு ஓடி போகிறான். எகிப்தை விட்டு ஓடி போகிறான். வனாந்திரத்தில் ஆண்டவர் அவனை ஆயத்தம் பண்றார். நல்ல கவனி, சீசன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நடக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பல விதங்களில் ஆண்டவர் நம்மளை ஆயத்தம் பண்ண பல முயற்சிகளை பல காரியங்களுக்குள்ள நம்மளை கர்த்தர் கொண்டு போவார். நம்ம சலித்திடக்கூடாது. நம்மளை பார்த்து அப்படி என்ன இது இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி போத அப்படின்னு சலிச்சிடாதீங்க. அது ஏன்னா உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற வேலை பிரச்சனையை தீர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்னும் வேலையை செய்வதற்கான ஆயத்தத்தை கர்த்தர் உங்க மூலமா செய்கிறாரு. 40 வருடம் வனாந்தத்தில் கொண்டு போய் மோசேவை உருவாக்கி ஆயத்தம் பண்ணி இப்போ எந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்க பயந்தானோ அந்த பார்வோனுக்கு முன்பாக தேவ வல்லமையோடு தேவ வார்த்தையோட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மீட்பனாய், இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவனாய் ஆண்டவர் மோசேயை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. திடீர்னு கொண்டு வந்து நிற்க வைக்கல, ஒரு சீசன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்றத சொல்ல வரேன். உங்க மூலமா கர்த்தர் சில பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருவதற்கு உங்களை ஏற்கனவே கர்த்தர் சில ஆயத்தத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஆயத்தத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்,
கொஞ்சம் பிடிக்காததா இருக்கலாம், வேண்டாததா இருக்கலாம். ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, யூ நீட் டு கோ த்ரூ தட் சீசன் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அந்த ஆயத்தமாகக்கூடிய அந்த காலகட்டங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி ஆயத்தமாக்கி வந்த மோசேவை ஒரு சக்தினாலும் ஒன்றும் செய்ய முடியல. பாருங்க, என்ன அவனை மோசேக்கு விரோதமா என்ன செய்ய முடிஞ்சுச்சு? ஒருத்தரும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியல, ஒருத்தரும் மோசேவை வீழ்த்த முடியவில்லை. ஆண்டவர் மோசேவோடு பயங்கரமா இடைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா there was a time of preparation. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆயத்தம் பண்ணுகிற நேரத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் பலவான் ஆக்கி கொண்டே இருப்பார். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறீர்கள்? இப்போ உட்கார்ந்து வசனம் கேட்குறோம் பாருங்க, இது ஒரு டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வசனத்தை உட்காந்து கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பல சவால்கள், பல சூழ்நிலைகளுக்கு போய் ஆனாலும் வசனத்தை கேட்குறீங்க, உங்களை ஆயத்தம் பண்ணுறாரு, உங்களை பிரச்சனையை தீர்க்கிறவர்களாக வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் பிரச்சனையை தீர்க்கிறவர்களாக இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் பட் யூ ஆர் கோயிங் த்ரூ அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, வசனத்தை கேட்க வச்சு நம்மளை ஆயத்தப்படுத்தி, நமக்குள்ள தைரியத்தை உண்டாக்கி, விசுவாசத்தை உண்டாக்கி, நம்மளை ஸ்திரப்படுத்தி, அதுக்கு பிறகு போய் அந்த பிரச்சனையில் நீங்கள் நிற்கும் போது ஒரு நாளும் பின்வாங்கி வர மாட்டீங்க. மோசே அதுக்கப்புறம் பின்வாங்கவே இல்லை. பாருங்க, ஒரு முறை ஆண்டவர் சொல்றார், மோசே உன் பேரை மட்டும் வச்சு உன் சந்ததியை மாத்திரம் நான் பெருகப்படுத்துறேன், இஸ்ரவேல் சந்ததியே இல்லைன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்த போது மோசே சொல்றான், இல்லை ஆண்டவரே, நான் இல்லாமல் போனா கூட பரவாயில்ல, உம்முடைய நாமத்துக்கு தலைகுனி வந்துடக்கூடாது, நீர் அழைத்த ஜனங்களை நீரே கொண்டு விட்டீர் என்று அப்படி ஒரு தப்பான பேர் உமக்கு வந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவரே, நீர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ வேலையை தன் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தி காட்டுகிறத கவனிச்சு பாருங்க. எப்படி எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தானா பின்வாங்கவே இல்லை. அதான் சொல்ல வரேன், தேவனை விட்டு அவன் பின்வாங்கலை, ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டு அவன் பின்வாங்கலை. ஏன்னா அந்த சீசன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அவனை அந்த அளவுக்கு ஸ்திரப்படுத்தினது. ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஸ்திரமாய் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்கள் வேலையை, கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற வேலையை, பிரச்சனையை தீர்க்கிற வேலையை செய்யணும்னா ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தணும். பாருங்க, இங்கே பவுல் தீமோத்திக்கு சொல்றாரு பாருங்க, எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு சொல்றாரு பாருங்க. இங்கே ஒரு போதகருக்கு உண்டான ஒரு உதாரணமாக இருக்கலாம், ஒரு பிரசங்கியாருக்கு உண்டான உதாரணமாக இருக்கலாம். இங்கே இந்த வசனம் அந்த உதாரணத்தை காட்டுறதுனால இது வெறும் பிரசங்கியாருக்கு, பாஸ்டருக்குன்னு விட்டுறக்கூடாது. இது உங்களுக்கும், உங்களுடைய துறையில், உங்களுடைய பொறுப்பில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் இதை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத கவனிக்கணும். பாருங்க, 15ஆம் வசனம், 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போமா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி. இங்கே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் சொல்றாரு. இங்கே பவுல் தீமோத்திக்கு சொல்றாரு, தீமோத்தி, do not fail to study the word of God. என்ன ஞாபகப்படுத்துறாரு? நீ ஒரு போதகனா இருக்கிற, விசுவாசிகளை கர்த்தருடைய சத்தியத்தில் நடத்த போகிற, நடத்துவதற்கு உனக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைன்றாரு. அந்த ப்ரிப்பரேஷன் என்ன? சத்திய வசனத்தை நிதானித்து போதிக்கிறவனாய், தப்பா போதிக்காதபடி, சரியான வசனத்தை சரியான விதத்தில் போதிக்க நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்கள். ஒரு பிரசங்கியாருடைய வேலை மிகப்பெரிய வேலை. நிறைய கிறிஸ்தவ மக்கள் நினைச்சுக்கிறாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவார், அதோட அடுத்த 6 நாள் அவர் சும்மா தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சும்மா இருக்கிற போதகர் கிடையாது நான். நல்லா கவனிங்க, நிறைய சும்மா இருக்கிற பாஸ்டங்க இருப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து போதிச்சுட்டு
அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜனங்களை பார்த்து ஏதோ ஒரு வசனம் கிடைக்கிற வசனத்தை போதிக்கிற. அது வந்து பவுல் இங்கே தீமோத்திக்கு சொல்கிற ஆலோசனை பின்பற்ற ஊழியர்கள் அல்ல. என்ன சொல்கிறாரு? உன்னை நீ அப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாக, டு பி எ ஒர்க்மேன் பிஃபோர் காட் அண்ட் பீப்புள், ஜனங்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உன்னை தகுதி உள்ள ஒரு ஊழியக்காரனாய் நீ காண்பித்து கொள்ள உனக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன? ஆயத்தம். இந்த வசனத்தை நீ எப்படி ஆயத்தம் பண்ற? இந்த வசனத்தோடு நீ எவ்வளவு நேரம் செலவு பண்ற? இதுதான் உன்னுடைய வேலை. அங்க பவுல் சொல்றாரு தீமோத்திக்கு, இதுவும் வேலைப்பா, இந்த ப்ரிப்பரேஷன் வேலையை விட்டுறாத, அதுல ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் இன்னைக்கும் நமக்கு அதான் சொல்றாரு, உங்க வேலையை நீங்க என்ன எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோட செய்றீங்க, எவ்வளவு ஆயத்தத்தோட செய்றீங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதுக்கு எவ்வளோ ஆயத்தத்தோட வரன்றது கர்த்தருக்கு தெரியும். இரவும் பகலும் தியானிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அதை மறுபடியும் சிந்திக்கிறேன். எவ்விதமாய் ஆண்டவரே நீர் எளிதாய் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீர், அவர்கள் வாழ்க்கை வெற்றி அடைய நீர் எங்க மேலே வச்சிருக்கிற வேலையெல்லாம் நாங்கள் கண்ணும் கருத்துமா செய்யறதுக்கு, நாங்கள் எல்லாரும் பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக இருப்பதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லிக் கொடு ஆண்டவரே என்று காத்திருந்து அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து இங்கே பேசுறதுனால தான் பிரச்சனையோட வருகிற உங்களுக்கு பிரச்சனைக்கான பதில கர்த்தர் உங்களுக்கு காட்டுறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் நீதிமொழிகளை சொல்லியிருக்கு. நீதிமொழி 22:29 சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிற மனுஷன் அவன் நீசனுக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக. ஆயத்தத்தோட வரணும். சர்ச்சுக்கு வரும்போது ஆயத்தத்தோட வரணும். எந்த விசுவாசி கிட்ட சர்ச்சுக்கு வருவதுக்குண்டான ஆயத்தம் இல்லையோ அந்த விசுவாசி அந்த சபை ஆராதனை நேரத்தில் முழுமையா இருக்கவே மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்க செக் பண்ணி உங்களையே நீங்க செல்ஃப் எக்ஸாமின் பண்ணக்கூடிய டெஸ்ட். சபைக்கு போகணும், சனிக்கிழமை உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி நான் நாளைக்கு கர்த்தரை ஆராதிக்க போக போறேன் அப்படின்ற ஆயத்தம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னா அந்த மனுஷன் ஆராதனை நேரத்துக்கு முன்னாடியே இருப்பான், ஆராதனை முடிஞ்சோட தான் போவான். அது ஆயத்தம் இல்லாதவங்க சும்மா வர்றது, நடுவில் ஃபோன் வந்தா அப்படி எழுஞ்சி போயிடுறது. இப்போதான் பிரசங்கம் ஆரம்பிச்சிருப்பார் பாஸ்டர், அவர் குறைஞ்சது 1 மணி நேரம் குறைவாக பேச மாட்டார், கடைசியில் போய் எனக்கு தலையை ஓடலான்னு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட பாருங்க, கடைசி நம்ம எழுப்பி நிற்கும் போது வந்து சேர்ந்துக்குப்பாங்க. அது என்ன காட்டுது? how poor we are in preparing to come to God's presence. எவ்வளோ கனவீனப்படுத்துகிறோம் தேவனை ஆராதிக்க வருவதற்கு நாம் எடுக்கிற நம்முடைய ஆயத்தங்கள். அது நம்மளை ஒரு நாளும் பலவான் ஆக்காது, அது ஒரு நாளும் நம்மளை வந்து பிரச்சனையை தீர்க்கிறவர்களா மாத்தாது. பிரச்சனைக்குள்ளேயே தான் இருப்பேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் சொன்ன காரியம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்களை நீங்க ஒவ்வொரு வாரம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு சனிக்கிழமை நீங்க என்ன ஆயத்தம் பண்றீங்கன்னு உங்களை ஒரு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணி நீங்க ஆயத்தமானீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க எந்த ஆராதனைக்கு வரீங்களோ அந்த ஆராதனை நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவீங்க. நடுவில் இடையில வந்து நடுவில் இந்த ஃபுட்போர்டில் ஏறுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபுட்போர்டு ஏறுறவங்க ஏற்கனவே நிறைய பேர் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு இருப்பாங்க. அவனை பூந்துக்கிட்டு அவன் அப்படின்னா ஏற்கனவே லேட்டாக வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. படிக்கட்டில் கவனிச்சிங்கன்னா அப்போ தான் வரும் பாருங்க வேகம். இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு போவாங்க பார்த்தீங்களா, பஸ்ஸு நிற்கும் போது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபுட்போர்டு ஏறுறவனை பார்த்துருக்கீங்களா? ஹலோ, எல்லாம் சீரியஸ் ஆகிட்டீங்க. பாஸ்டர்னு நம்மளை வந்து கரெக்டாக இன்றைக்கி பிடிச்சிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த பஸ்ஸில் ஃபுட்போர்டு ஏறுறோம் பாருங்கள், பஸ்ஸு நிற்கும் பஸ் ஸ்டாப்பில். அப்போ ஒன்றும் பண்ண மாட்டான், கையை விட்டுட்டு அப்படியே பராக் பார்த்துட்டு. ஆனால் பஸ்ஸு நவுறது மாத்திரம் மனசில் கரெக்டாக கண்ணுலேயும் மனசுலையும் கரெக்டாக தெரியும். பஸ்ஸு கிளம்புன பிறகு தான் ஓடுவான் பாருங்க. வாழ்நாள் முழுவதும் ஃபுட்போர்டு அடித்தே பழக்கம்.
கிறிஸ்தவ மக்கள் சபைக்கு வர்றதும் எப்படி ஆடக்கூடாது, ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அப்படி நடுவில் போய் சேர்ந்துக்கலாம், அப்படியே தொங்கிட்டு அப்படியே பரலோகம் போய் தொங்கிட்டே போயிடலாம் நினைக்கக்கூடாது. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும்னா யூ நீட் ப்ரிப்பரேஷன். நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ்க்கையில் எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு உதாரணம் காட்டினேன். சர்ச்சுக்கு வர்றது ஒரு உதாரணம், ஆயத்தம் பண்ணுறது எப்படி. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் அம்மாலாம் எனக்கு சனிக்கிழமையே சர்ச்சுக்கு போகும்போது இந்த பைபிளை எடுத்துகிட்டு போனோம், காணிக்கேந்து அயன் பண்ணு, உன் ஷர்ட்டை அயன் பண்ணு, உன் பேண்ட் அயன் பண்ணு, எல்லாத்தையும் எடுத்து வை, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அதை நான் செய்கிறேங்க என்னுடைய வாழ்க்கையில். நல்லா கவனிங்கள், அந்த ஆயத்தம் என்ன எங்கே போயிட்டு வந்தாலும், எந்த ஊருக்கு போயிட்டு ஊழியத்தை நிமித்தமாக நான் இரவு வர வேண்டியதாலும் ஆயத்தம் பண்ணாமல் நான் இங்கே வர்றதில்லை. பிரசங்கத்தையும் ஆயத்தம் பண்ணுறேன், உடையும் ஆயத்தம் பண்ணுறேன், மற்ற ஆராதனைக்கு வேண்டி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி தான் வந்து நிற்கிறேன். இது என்ன காட்டுது? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இப்படிப்பட்ட கவனம் செலுத்துகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பலவீனவனா இருக்க விட்டுற மாட்டாரு. அவனை பிரச்சனையை தீக்கிற பலவானாய் கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். நல்ல கவனிங்கள், உங்களை அப்படிதான் பயன்படுத்த விரும்புறாரு ஆண்டவர். சொல்ற அதுதான் பவுல் சொல்ற தீமோத்தி கவனம் குறைவா போயின்ற ஜாக்கிரதை, அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, நீ ஜாக்கிரதையா இரு. ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுறதுல வெற்றி வந்துடும். ராஜாக்கு முன்னாடி நிற்கணுமா? எத்தனை பேர் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கணும்? நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. உண்மையாக தான் கேட்குறேன். நல்ல நிலையில் ராஜானா நம்ம ஊரில் தான் ராஜாலாம் இல்லையே, அதனால் உங்களுக்கு புரிய மாட்டதில்லை. ஏன்னா உயர்ந்த நிலையில் கர்த்தர் என்னை நிறுத்தணும் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த சின்ன உதாரணம், சர்ச்சுக்கு வர ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் செக் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணி பாருங்கள். உங்களை எவ்வளோ பெரிய பலவான கர்த்தர் மாற்றுறாருன்றதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும். எல்லாம் இதில் வந்துருச்சுன்னா, சபைக்கு வரக்கூடிய காரியத்தை சனிக்கிழமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தமாக இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறேன், வேறு எந்த காரியத்தையும் ஆயத்தம் இல்லாமல் செய்யவே மாட்டீங்க. எல்லாத்துலேயும் அந்த ப்ராக்டிஸ் வரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் போது நான் சொல்கிறேன், நம்மளை புத்திமானாக மாற்றுவார். புத்திமானாக இருக்கிற என்ன எங்கே போய் ஆயத்தத்தோட கர்த்தர் நிற்க வைக்கிறாரோ அங்கே பிரச்சனைகளை தீர்க்கிற பலவானாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். எட்டாவது அங்கே கவனிச்சு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். வாங்க, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ நான் சொல்ல போகிற சில காரியங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கே முரண்பாடாக இருக்கும், ஆனால் பட் தட்ஸ் த ட்ரூ ரியாலிட்டி. யோவான் 7ஆம் அதிகாரம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. யுவர் அசைன்மெண்ட் ஆர் ஆல்வேஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் பை யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை எப்பொழுதுமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க பாருங்க, நகையும் சதையுன்றோம் பார்த்தீங்களா. நகை சதை தெரியுங்களா? தெரியுமா? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? நகையும் அந்த நகையும் சதைக்கு தான் புரியாது. ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா சேர்ந்து அங்கெங்கேயும் போவாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா, பிரச்சனையை தீர்க்கிற வேலை, அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த அழைப்பை புரிந்துக்கணும், அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. they will never understand. பாருங்க, இயேசுநாதரை ஒரு உதாரணமாக இங்கே காட்டுறேன். இயேசுநாதர் மேலே பிரத்யேகமாக பிதா வைத்த ஒரு வேலை என்னன்னா, ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு இரட்சகராக, அற்புதம் செய்கிறவராக, சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கிறவர்களாக, மனம் திரும்பக்கூடிய காரியங்களை அவங்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்கு உண்டான விதத்தில் ஆண்டவர்
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிற வேலையை கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்ததே பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் வந்தார். ஏன்னா மனுஷன் பிரச்சனைகள் இருக்கிறான், அவன் பிரச்சனையை தீர்ப்பதுக்கு ஒரு ரட்சக தேவை. அதனால தேவகுமாரனே இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் அவரை மாதிரி ஒரு பிரசங்க யாரும் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. த கிரேட்டஸ்ட் பிரீச்சர் அவர் தான். அவ்வளவு பெரிய பிரசங்கி யாரு? அவர் செய்யாத அற்புதம் இல்ல, ஏராளமான அற்புதத்தை செய்யறாரு. அவர் பண்ற பிரசங்கத்தை ஏராளம் பேர் கேட்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிற தன்னுடைய சகோதரர்கள் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போமா? அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, 5ஆம் வசனம், யோவான் 7:5. அவங்க சொல்றார்கள், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? விசுவாசியாதபடியானால அவங்க ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நம்ம வேலை என்ன? கார்பெண்டர் தானே. நம்ம அப்பா கார்பெண்டரு. கார்பெண்டர் வேலையை பார்க்காம என்ன பெரிய பிரசங்கியார் வேலையை பார்த்துட்டு இருக்கிற? புரியல. சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எதற்காக அழைக்கப்படுற, எதற்காக இவர் தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தோம். அவங்க எதை தான் முக்கியப்படுத்துறாங்க? அவர் செய்ய வேண்டிய வேலைக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்யும் போது அவரை பார்த்து சொல்றாங்க, வா நமக்கு வேலை இருக்குது, கார்பெண்டர் வேலை தான். பிரசங்கம் பண்றதுனால என்ன ஆயிட போகுது? நீ அற்புதம் செய்யறதுனால கார்பெண்டர் வேலை முடிஞ்சிருமா? நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு, வந்து எங்களோட சேர்ந்து அந்த வேலையை செய். விளங்கி கொள்ள முடியவில்லை. சில நேரம் நம்ம வேலை, கர்த்தர் வச்சிருக்கிற வேலையை நம்ம செய்வதற்கு சில இடத்துல கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்தும் போது நிறைய பேர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம பாதையை தவறி போடக்கூடாது. அதான் சொல்ல வரேன். அவங்களுக்கு புரியல அதனால நான் விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மரியாள் பாருங்க, மரியாள் கூட நீங்க யோசிச்சு பாருங்க, மரியாள் கூட என்ன பண்றானா, வந்து இயேசுநாதரை பார்த்து சொல்ற, நீர் தேவகுமாரன் வானத்தில் வந்த ஒரு நிருபியம். எவ்வளவுதான் சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே அப்படி இப்படியும் போயிட்டு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும் சொல்றாரு. அதனால்தான் அவன் மரியாள் வந்து இயேசுநாதரை சொல்றா. என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் இல்லை, அற்புதம் செய்ய நேரம் வந்துருச்சு, ஏதாவது செய்யும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதையும், பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காதையும், ஏதாவது செஞ்சு காட்டி நீர் பரலோகத்திலிருந்து வந்தவன் காட்டும். இந்த ஜனங்களுக்கு விளங்கி கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்ற, ஸ்திரீயே என் நேரம் இன்னும், என் வேலை இன்னும் வரல. நம்ம தேவன் நம்மளை அழைத்த வேலையை நம்ம புரிந்து செய்கிற நேரத்தில் நம்ம கூட இருக்கிற நிறைய பேருக்கு புரியாது. அந்த வேலையை நிறுத்துவதற்காக பல விதத்தில் நம்மளை அப்படியே நேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொந்தரப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், எரிச்சல் மூட்டுறவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த வசனம் நமக்கு கொடுத்த தேவனுடைய அறிவையும் புத்தியையும் உபயோகப்படுத்தி, இல்லை இல்லை என்னை உண்டாக்குனதே கர்த்தர் பிரச்சனையை தீர்ப்பதுக்காக உண்டாக்கி இருக்கிறார், அதை நான் விட போகிறதில்ல, அதை நான் தொடர்ந்து ஆசையோடு செய்ய போகிறேன், அதற்குண்டான ஆயத்தத்தோடு செய்ய போகிறேன். யாருக்கு புரியுதோ புரியலையோ, என்ன புரிய வைத்த ஆண்டவருக்கு முன்பாக அதை நான் உண்மையும் உத்தமமாக செய்ய போகிறேன்னு சொல்லி உங்கள் வேலையில், உங்கள் பொறுப்பில் கர்த்தர் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அத்தனை இடத்திலும் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற கவனத்தோடு உங்கள் வேலையை செய்வீங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாள் அதே குடும்பத்தின் மக்களுக்கு தெரிய வரும், உங்களை கர்த்தர் எதற்காக தான் முன்குறித்திருக்கிறார் என்று தெரிய வரும்போது, யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவங்களே உங்களை புகழும்படி, உங்களை கர்த்தர் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் உங்களை உபயோகப்படுத்துகிறாரு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு உங்கள் குடும்பத்தை ஒரு நாள் கர்த்தர் பேச வைக்க அவரால் முடியும் என்று நம்பி உங்களை கர்த்தர் எதற்காக அழைச்சா அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு பிடிக்குது, இவங்களுக்கு பிடிக்கல, அதனால நான் பிரச்சனையை தீர்க்கிற வேலையை விட்டுடுறேன் அப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறேன், உன்னை அதுக்கு தான் வச்சிருக்கிறேன், உன்னை குடும்பத்தில் அதுக்கு தான் வச்சிருக்கிறேன், உன்னை ஒரு வேலையில் அதுக்கு தான் வச்சிருக்கிறேன், உன்னை பலர் மத்தியில் உன்னை நான் ஏன் உயர்த்தி வச்சிருக்கிறேன், இதற்காக தான். யார் புரிந்து கொள்றாங்களோ புரிந்து கொள்ள நீ செய். சில நேரம் பாருங்க, நம்ம குடும்பம் தான் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கும். புகழ்றதும் அங்கே தான், ஏசுறதும் அங்கே தான், மிதிக்கிறதும் அங்கே தான், எல்லாம் நடக்கிறதும் நடக்குதா இல்லையா? வீட்டில்
உங்கள் வீட்டிலாம் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் எல்லாம் அப்படியே கற்றுக்கொள்கிற இடம் நம்ம வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே தான் யூதாஸ் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். அங்கே கற்றுக்கொள்கிறோம், உருவாக்கப்படுறோம். அந்த சூழ்நிலை நடுவே தான் உங்களை கர்த்தர் எதற்காக உண்டாக்கி இருக்கிறார் என்பதை விளங்க வச்சு அங்கே பிரச்சனையை தீர்க்கிறவர்களாக உங்களை உபயோகப்படுத்த வைக்கும்போது முறுமுறுத்ததெல்லாம் நின்றோம். இதை விளங்கி நீங்கள் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சுன்னா முறுமுறுக்கிறதுலாம் நிறுத்திடுவீங்க. கண்ணும் கருத்துமா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை, உங்கள் மேலே கர்த்தர் வச்சுருக்க வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. 9 நான் சொல்லி சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 9 அங்கே சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வேலையை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு சத்ரு இல்லை பல சத்ரு இருக்கலாம். என்ன பாஸ்டர் இது? ஏன்னா இயேசுனா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் வாசித்தீங்கன்னா இயேசுனா சொல்கிறாரு, நீ என்னுடைய சீசனாக இருப்பனா, என் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன்னா உனக்கு நீ ஆயத்தமாயிருந்தா கண்டிப்பாக சத்ரு இருப்பான்றத நீ ஆயத்தமாயிக்கணும். வாசிப்போமா? 18ஆம் வசனத்துலேருந்து சில வசனங்களை வாசிப்போமே. யோவான் 15:18 வசனத்தில் வாசிப்போம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கிறதுமாய் இருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு சீசனாக இருக்க போறியா, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னா என் சுவையை சொல்லும்படி உனக்கு நீ அது கூட சேர்ந்து ஆயத்தமாயிரணும், ரெடி ஆயிரணும்னா எனிமி உண்டு. யூ வில் ஹேவ் எனிமி. ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்காது? பிரச்சனையை தீக்கிறவனா நீ இருந்தீன்னா அவனுக்கு பிடிக்காது. பிரச்சனையை தீக்கிறவனுக்கு தான் சத்துரு நிறைய இருக்கும் பாருங்க. பிரச்சனையை உண்டு பண்றவனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. எந்த மனுஷனை கர்த்தர் பிரச்சனையை தீக்கிறவனா, எந்த மனுஷனை இயேசுவை சொல்றவனா, நான் இந்த சுவிசேஷத்தை சொல்றவர்களாய் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சுவிசேஷத்தை சொல்றவர்களா நம்ம இருக்கும்போது அங்கதான் பிரச்சனை, அங்கதான் சத்துரு வருவான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிறைய சிநேகிதனை நீ சேர்க்கறது போல நிறைய சத்துருக்களையும் சேர்த்துக்கோ. நான் பாஸ்டர் ஷாக்கிங்காக சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? சிலருக்கு தூக்கெல்லாம் கலைஞ்சிருக்கேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். பாஸ்டர் ஏன் சொல்கிறேன் நல்லா கவனிங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் எழும்புகிற ஒவ்வொரு சத்துருக்களின் மூலமாய் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். எது வேணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நல்ல நண்பர்களுக்கு நல்லது தான். நிறைய நண்பர்களை சேர்க்க நம்ம விரும்புகிறோம் பார்த்தீங்களா? சிலரெல்லாம் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சில ஃபேஸ் என்னன்னே தெரியாது, அது எந்த மூஞ்சி, அது எந்த ஊர், எதுவும் தெரியும். ஆனால் என் நண்பன், என் ஃப்ரெண்டு என்ன சொல்லிக்கிறதுக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய சத்துருக்கள் வருகிறார்களா? துவண்டு போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் மேலே கசந்து கொள்ளாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சத்துருவும் உங்களுடைய உயர்வுக்காக பயன்படப்படுகிற கருவியாய் கர்த்தர் மாத்திடுவார். அதான் நிஜம். இங்கே தான் சொல்கிறாரு, என் சுவிசேஷம் சொல்ல போனீங்கன்னா ரெடி ஆகிடு, எனிமி வரும். ஆனால் ஒன்று மறந்துடாத, எஜமான காட்டிலும் வேலைக்காரன் பெரியவன் அல்ல. நானே இதில் போயிருக்கிறேன், இந்த காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த சத்ரு ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்ன காட்டும்னா உங்களுக்கான உயர்வை காட்டுகிற தருணமாய் கர்த்தர் அதை மாற்றுறார்.
நான் பாருங்க ஒரு தேவ மனுஷன் சொன்ன சாட்சியை கேட்டிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓரல் ராபர்ட்ன்றவர் பெரிய ஊழியத்தை, பெரிய காரியங்களெல்லாம் செய்தவர். பெரிய யூனிவர்சிட்டியை கட்டி பல லட்சக்கணக்கான மக்கள், இன்னைக்கு கணக்கெடுத்தால் லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கி ஊழியர்களாக்கி பல இடங்களில் பல பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறவங்களாம் அவர் மூலமாக உருவாகி போனவர்கள். அவர் ஒரு நாள் தன்னுடைய யூனிவர்சிட்டியில் அவர் பேசி கொண்டிருந்தார். அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஆடிட்டோரியமில் பேசும்போது அந்த ஆடிட்டோரியமில் 7000 பேர் உட்காரலாம். அந்த 7000 பேரை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன்னா இது போல் எத்தனையோ 7000 பேருக்கு மேலே உருவாகி ஒவ்வொரு வருஷம் போகிறாங்க. இதெல்லாம் செய்ய முடியறதுக்கு காரணம் தெரியுமா? இங்கே இருக்கிற 7000 பேரை காட்டிலும் அதிகமான சத்துரு என் வாழ்க்கைக்கு எதிராக இருந்தார்கள்னாரு. அந்த சத்துரு மாத்திரம் இல்லைனா நான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்திருக்க முடியாது. ஏன்னா அந்த சத்துருக்கள் எல்லாம் எனக்கு ஒன்று காட்டினார்கள். அவர்கள் தேவன் செய்ய நினைக்கிற வேலையை என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் தடுக்கவே முடியவில்லை. அவர்கள் எழும்பினார்கள். ஆனால் அதுக்கு மேலாக கர்த்தர் என்னை எழும்பி செயல்பட வைத்து இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாருன்னு சொன்னார். அது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அவர் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியம்குள்ளே இருக்கிற இந்த 7000 பேரை காட்டிலும் அதிகமான சத்துரு எனக்கு இருக்கிறான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டு நான் விட்டுருந்தேனா, அவன் சொன்னதெல்லாம் கேட்டு நான் அந்த ஊழியத்தை விட்டுருந்தேனா, கர்த்தரை விட்டு போயிருந்தேனா, என்ன பிரச்சனையை தீக்கிறவனா கர்த்தர் பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நினைத்த ஊழியத்தை செய்திருக்க முடியாது. அந்த சத்துருக்கள் எல்லாம் நான் எப்படி பார்த்தேன்? கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் தடுக்க முடியாது என்பதை பார்த்து கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு, நான் பலனடைந்து செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கான கிருபைகளையும் ஆற்றலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு நான் அத்தனை சத்துருக்களையும் மீறி நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை கர்த்தருடைய பலத்தினால் கிருபையினால் செய்ய முடிந்ததுன்னு சொன்னார். அதான் உண்மை. நண்பர்கள் ஆறுதலை கொடுப்பார்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற சத்துருக்கள் ஒன்றை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கும். என்ன உண்டாக்குவார்கள்னா, உங்களை அவர்களை காட்டிலும் மேலான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய, உயர்வை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய கருவிகளாய் கர்த்தர் அதை மாற்றிடுவார். எவ்வளோ நிஜம் பாருங்க. வாழ்க்கையில் சில சத்துரு எழுப்பிட்டானா பயப்படாதீங்க. அந்த சத்துருவை பார்க்கும்போது நினைக்கணும், ஓ இதில் கர்த்தர் எனக்கு ஒரு உயர்வை கொடுப்பதுக்காக. வேலையில் ஒரு சத்துரு இருக்கிறானா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு சத்துரு இருக்கிறானா பயப்படாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்யுங்க. பிரச்சனையை தீக்கிறவர்களாக இருக்கிற வேலையை நீங்கள் செய்ய நான் சொல்கிறேன், அந்த சத்துருவை காட்டிலும் உங்களை மேலான நிலைக்கு கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். 10வது சொல்லி நான் முடிக்கிறேன், குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. யுவர் அசைன்மெண்ட், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை இஸ் த ஒன்லி வே டு ப்ரொவைட் யுவர் ஃபினான்ஷியல் நீட். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, பிரச்சனையை தீக்கிற அந்த வேலையின் மூலமா மாத்திரம்தான் உங்க பொருளாதார தேவைலாம் சந்திக்கப்பட போகுது. அதான் நிஜம் பாருங்க. That's the only way, that's the only guarantee that you can ever experience your financial increase in life. உங்க பொருளாதாரம் விரிவடைய, உங்க பொருளாதார நிலையில நீங்க இன்னும் விருத்தி அடைவதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, கர்த்தர் சொல்ற உனக்கு நான் கொடுத்திருக்கிற வேலையை தொடர்ந்து செய். நல்ல கவனிங்கள். கர்த்தர் சொல்றபடி செய்யணும், கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும். ஆயத்தம் சொல்லுங்க, கர்த்தர் சொல்றபடி செய்யணும், கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும். அந்த வேலையை நான் செய்வேனா, பிரச்சனையை தீக்கிற வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர் எங்க இருக்க சொல்றாரு நான் அங்கே இருப்பேன். எங்க இருந்து என்ன செய்ய சொல்றாரோ அதை நான் செய்வேன். நான் அவர் சொல்றதை செய்யறதுனால என்ன பிரச்சனையை தீக்கிறவனா கர்த்தர் அப்படி பிரச்சனையை தீக்கிற வேலையை செய்யறவனா இருப்பேனா, பொருளாதார தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கும். ஓட்டாண்டியாக நான் இருக்க மாட்டேன். நல்ல கவனிங்கள். பிரச்சனையை தீக்காதவனாக ஒரு இடத்துல இருப்போனா கண்டிப்பாக ஓட்டாண்டி ஆகிடுவேன், சீக்கிரம் காலி ஆகிடும் ரிசோர்ஸ்லாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற வேலையை செய்வதற்காக நான் காண்பித்தம் பாருங்க. இந்த 10 காரியங்கள், 9 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 10வது காரியத்தையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எத்தனை வாசல் அடைப்பட்டாலும்
உங்களுக்காக வாசலை திறக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஏன் இருக்கிறாருன்னா, உங்க வேலையை நீங்க கரெக்டாக செய்றீங்க. எந்த வேலையை? கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை ஆசையா செய்கிறேன், ஆயத்தத்தோட செய்கிறேன். யார் புரிந்து கொள்றாங்களோ புரிந்து கொள்ளலையோ, நான் கர்த்தருக்கு முன்பாக அதை உண்மையா செய்கிறேன். எத்தனை சத்துரு வந்தாலும் அந்த வேலையை விடுறதில்லை. நான் அத்தனை சத்துருவையும் நான் எப்படி பார்க்கிறேன்? இந்த வேலையை செய்கிறதுனால கர்த்தர் என்னை உயர்த்துறார். அப்படிப்பட்ட இந்த பிரச்சனையை தீர்க்கிற வேலையை நான் செய்து கொண்டே இருக்கும்போது என் பொருளாதார தேவைகள்லாம் கர்த்தர் சந்திக்கிறாரு. நிச்சயமா சந்திப்பார். பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நேரம் எலியா ஆகாப்புக்கு மறைந்து வாழ வேண்டிய ஒரு நேரமா இருந்தது. போய் ஒளித்துக் கொள்றான். கேரித்தின் ஆற்றக்கரை அண்டை போய் அவனை ஒழிக்கும்படி ஆண்டவர் சொல்ல. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற இடத்துல அவன் மறைந்திருந்ததுனால ஆண்டவருக்கு தெரியுது, இந்த எலியா பிரச்சனையை தீக்கிறவன், இவன் எனக்கு வேணும், இவனை கொல்லணும்னு திட்டமிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல இல்ல இவன் எனக்கு வேணும்பா. அதனால ஆண்டவன் சொல்றார், போய் மறைந்துரு. எலியா கர்த்தர் சொன்ன இடத்தில் கர்த்தர் சொன்னபடி செஞ்சதுனால கர்த்தர் ஒன்றை காட்டினார். அவனுக்கு என்ன காட்டினார் தெரியுமா? காகத்தை அனுப்பி. 17ஆம் அதிகாரம் ரொம்ப சுவாரஸ்யமான அதிகாரம், போய் வாசித்து பாருங்க. நிறைய கதை அதில் இருக்கு. சொல்லியிருக்கு, ஆண்ட ஒரு காகத்தை காலையில் சூடான அப்பமும் சூடான இறைச்சி, காலையிலே நான் வெஜிடேரியன். எப்படி? அதுதான் ஊர் சைடெலாம் போனீங்கன்னா காலையிலே மட்டன் குழம்பு, இட்லி, தோசை, பாயாலாம் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் தான் சாம்பார், சட்னி, தோசை. ஆனால் அந்த சைடெலாம் போனீங்கன்னா காலையிலே நான் வெஜிடேரியன். அப்புறம் சொல்கிறாரு, மாலையில் சூடான அப்பமும். எலியா 2 வேளை தான் சாப்பிட்டான். தான் நல்ல ஆரோக்கியமாக தான் நினைக்கிறேன். காலையில் சூடாக கொடுத்தார், அப்புறம் மாலையில் கொடுத்தார், அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு தூங்க வேண்டியது தான். யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்க்குறேன், காகத்தினுடைய தன்மையே மாற்றிட்டு ஒரு காக்காவுடைய அந்த நேச்சரையே மாத்துறாருங்க. காக்கா என்ன பண்ணோம்? ஒருத்தட்ட கேட்டேன், காக்கா என்ன பண்ணா? காக்கா காக்கான்னு சொல்லணும் சார். காக்கான்னு சொல்ற காக்கா என்ன பண்ணோம்? வந்து கையில் இருக்கிறத புடுங்கிட்டு போம். புடுங்குற காக்கா. நான் யோசித்து பார்க்குறேன், புடுங்குற காக்காவை கர்த்தர் எலியாவுக்கு கொடுக்கிற. டோர் தேடி போய் காட்டுக்குள்ள என்ன கேரித்து ஆத்த அறையில் ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரை தேடி போய் காக்கா, அந்த காக்கா பேசிச்சா என்ன பண்ணுச்சுன்னு தெரில. ஒருவேளை பேசக்கூட வச்சுருப்பார். காக்காவுடைய தன்மையே மாற்றினவர் காக்காவை பேச வைக்காம பேச வச்சாலும் பேச வச்சுருப்பார். ஏன்னா கழுதையே பேச வச்சிருக்காரு ஆண்டவர், காக்காவை பேச வைக்க மாட்டாரா? காக்கா போய் அங்கே எலியா தாத்தான்னு சொல்லியிருக்குமா, எலியா திக்குது என்ன சொல்லிச்சோ. என்ன சொல்ல வரேன்? கர்த்தர் சொல்கிற வேலையை செய்கிற இடத்துல நம்ம இருப்போனா, நம்மளை தேடி கர்த்தர் நமக்கானதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்களை தேடி வரும். அந்த காக்கா யார் கையிலேருந்து பிடிங்கிட்டு வந்துச்சோ தெரில, ஆனால் இவனுக்கு கொடுக்குற காக்காவா? எலியாவுக்கு கொடுக்குற காக்கா வச்சிருந்தார். உடனே எல்லாரும் வானத்தை போய் பார்த்துட்டு, காக்கா வருமா? காத்திருக்காதீங்க. சிலருக்கு வந்து எப்படின்னா, காக்கா மூலமாக கொடுக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். யாரையாவது காக்கா பிடிக்கலான்ட்டு இந்த காக்கா மாதிரி தேடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் யாரையும் காக்கா பிடிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்கிற வேலையை அவர் சொல்கிற இடத்துல செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களை தேடி நன்மைகளை அனுப்புகிற சர்வ வல்லவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை காட்டுவார். உங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டான டைமில் காலையில் டான்னு அவனுக்கு முழிப்பு வந்து அவர் ரெடியாகி ரெஃப்ரெஷ் ஆகி எலியா வந்து ரெடியாக இருக்கும்போது சூடாக அப்பமோ சூடாக யோசித்து பாருங்கள். எழுந்துச்சு நீங்கள் பல்லெல்லாம் விளக்கிட்டு, பா இப்போ ஒரு தோசை கிடச்சா நல்லா இருக்குண்டா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் சுட சுட நெய் ரோஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சிலர் மூஞ்செல்லாம் பார்த்தா ஒன்றும் நெய் ரோஸ்ட் பிடிக்காது அவங்களுக்கு.
சரி, ஏதோ உங்களுக்கு பிடிச்சது கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகாது? அது போல பாருங்க, என்ன சொல்ல வரேன், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், யார் உங்களை மறந்தாலும், நீங்க கர்த்தருடைய வேலையை செய்யும் போது அவர் உங்களை மறப்பதே இல்லை. உங்களை தேடி உங்களுக்கான நன்மையை கொண்டு வந்து கொடுத்துருவார். கொடுத்துட்டு அவனை அடுத்தது என்ன பண்றாருன்னா, எலியா, நான் உனக்கு கொடுக்குற தேவன் மாத்திரம் இல்லை, உன்னை கொண்டு பலருக்கும் நான் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறன்றதை காட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதே அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா சாரிபாத் ஒரு விதவையை மீட் பண்ண வைக்கிறாரு. அந்த விதவை என்ன, நான் சாப்பிட்டு சாக போகிறேன், நான் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்ற, நீ வாழணும், உன் மூலமாக நிறைய பிரச்சனையை தீர்ப்பதுக்காக உன்னை உயிரோட இருக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமா? நீ செத்துறக்கூடாது. நீ செத்துறீனா எப்படி இந்த ஊருக்கு சாப்பாடு போடுறது? உன் வீடு அப்பத்தின் வீடா நான் மாற்ற விரும்புறேன். உன் வீட்டை சம்பூர்ணப்படுத்தி காட்ட விரும்புறேன். அதுக்கு நீ வாழணும், அதுக்கு நீ அவசியம் என்று சொல்லி அவளுக்கு அந்த வேலையை புரிய வச்சு அவன் மூலமா அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்தை, பட்னியை நீக்கிறதுக்கான, பிரச்சனையை நீக்கிறதுக்கான ஒரு கருவியை அவளை பயன்படுத்த எலியாவை அனுப்புறாரு. எலியா போறாரு. தேவ மனுஷன் போய் தேவ வார்த்தையை சொல்ற, போமா நீ சொல்றபடியே செய், ஆனா சுடுற முதல் அடையை கொண்டு வந்து எனக்கு கொடு. எலியா சாப்பிட்றதுக்காக போனாரா? எலியா அந்த ஏழை விதவைகிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்காக அனுப்புனாரா? கிடையாதுங்க. ஊழியக்காரனை வாங்கி சாப்பிட்றதுக்கான நிலையை வைக்கல. ஊழியக்காரனை எப்பொழுதும் கொடுக்கிற நிலையில தான் கர்த்தர் வைக்கிறார். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக கொடுக்கப்படுது. அந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ண உடனே நான் சொல்றேன், எவ்வளவு வறட்சி தாழ்ச்சி இருந்தாலும் அந்த தேவனுடைய வார்த்தை உங்களை எல்லா நிலையிலும் பசுமையாக, செழிப்பாக, அற்புதமாக, சம்பூர்ணமாய் மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யும். காய்ந்து போய் வறண்டு போய் இருந்த அவளுக்கு எலியா மூலமா கர்த்தருடைய வார்த்தை போச்சு. அதுக்கு பிறகு வறண்ட நிலை அவளுக்கு கிடையவே கிடையாது. இல்லைன்ற நிலை அவளுக்கு இல்லவே இல்லைங்க. இல்லை மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, இல்லை சுட முடியல. அது வேணா சொல்லியிருக்கலாம், கை வலிக்குது சுட முடியல, மாவு நீங்களே சுட்டுக்குங்க அப்படின்னு வேணா சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லைன்றது இல்லவே இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, அவளும் அவனுடைய மகனும் அவனுடைய வீட்டாரும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டான், பஞ்ச காலம் தீரு மட்டும். என்ன மாதிரி அற்புதம் யோசித்து பாருங்க. இந்த எலியாவை ஆண்டவர் உபயோகப்படுத்தி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கருவியா பயன்படுத்தும் போது ஆண்டவர் காட்டுறார், எல்லா தேவையும் நான் சந்தி, பஞ்சமா இருந்தாலும் பஞ்சத்துல கூட நிறைவை கொடுக்கிற சம்பூர்ணமான கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு எவ்வளவு நெருக்கத்தில் நீங்க வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்பி உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற வேலையை கண்ணும் கருத்துமா செய்யுங்க. இந்த 10 காரியங்களை கவனிச்சிருக்கிறோம். இந்த மறுபடியும் வீட்டில் போய் யோசிங்க, இப்படி நான் செயல்படுறேன்னா என்னை உண்டாக்குனதே பிரச்சனையை தீர்ப்பதுக்கா. இந்த பிரச்சனையை தீர்ப்பதுக்கான 10 வழிகளை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா கை கொள்றேன்னா செக் பண்ணுங்க. அதுதான் ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணி செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்லுகிறேன், அதே எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? எலியாவை போஷித்தவர், சாரிபாத் ஒரு விதவை போஷித்தவர். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, என்னையும் போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர்களோட பேசியிருக்கிறாரா? ஒருவேளை வறண்டு போய் வந்திருக்கலாம், பல குழப்பமான சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன்னை பிரச்சனையை தீக்கிறவனாய் நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, பிரச்சனை நடுவே நான் இன்னைக்கு வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிற நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன்னை பிரச்சனைகளை தீக்கிறவனாய், பிரச்சனையை தீக்கிறவளாய் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்வதில்லை, பிரச்சனைகளை நீ தீர்த்து முடிப்பாய். ஆண்டவருடைய அறிவும் ஞானமும் புத்தியும் இந்த
தேவ வசனத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிறதினாலே நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன், நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்னை என் வழிகளை வாய்க்க பண்ணுகிறது. உம்முடைய வசனம் என்னை புத்திமான ஆக்குகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்டது போல நாங்கள் ஆண்டவரே பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய் எங்கள் தேவன் எங்களை பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த நம்பிக்கையோட போகட்டும். பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறவர்களா அல்ல, பிரச்சனையை கண்டு பின்வாங்கி போகிறவர்களா அல்ல, பிரச்சனையில் நின்று பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதுக்காக கரம் தட்டி இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை அப்படி நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பிரச்சனையை பார்த்து இனி நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களை எதற்காக உண்டாக்கி இருக்கிறீர், நாங்கள் என்ன செய்யணும்ன்றத எங்களுக்கு நீர் சத்திய வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் நாங்கள் உபயோகப்படுத்தி நீர் வைத்திருக்கிற நல்ல வெற்றிகளை நாங்கள் குடும்பமாய் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் கை வைத்து செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து உம்மாக நடத்தப்படட்டும். ஒவ்வொரு பிரச்சனையிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைப்பூட்டி பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய் அவர்களை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் என்கிற நிலையில் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் குடும்பத்திலும் வேலையிலும் அவர்கள் பழகிற, அவர்கள் போகிற, அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிற எல்லா தருணங்களிலும் இப்படி அவர்கள் செயல்படட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை எங்கள் மூலமாய் செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல ஆரோக்கியத்துக்குள் வைத்து நடத்தும். எங்கள் சபை மக்கள் சிலர் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அவர்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஒரு தொடுதல் அவர்களை ஆண்டவரே முற்றிலும் குணமாக்கும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கர்த்தருடைய பூரணமான ஆரோக்கியம் அவருடைய ஜென்ம சரீரத்தில் உண்டாகட்டும். பாதுகாத்து பத்திரமா எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். நாங்கள் அனைவரும் ஆரோக்கியமாய் இருந்து இந்த சபையிலும் சமுதாயத்திலும் எங்களை கொண்டு போகிற எல்லா இடங்களிலும் நாங்கள் சாட்சிகளாய் உமக்காக வாழ கர்த்தருடைய பெரிதான கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்தட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.